வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னே பார்த்த மாதிரி வாழை கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வாழைக்கு வந்து இயற்கை முறையில் உரம் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க, இந்த பார்த்தீங்களா மாட்டு சாணம் இது மாதிரி கொட்டிடணும். இந்த கன்று அப்படி பின்னாடி பாருங்கள், இந்த கன்று இது 4 கணுக்கு சென்றாக வந்து நம்ம ஒரு பேசன் ஃபுல்லாக இருக்க சாணியை கொட்டிடுறோம். அந்த பார்த்தீங்களா இது மாதிரி இது முன்னாடி கொட்டியிருந்தது. இந்த இதில் பாருங்கள், இந்த வயல்லே இந்த 4 கணுக்கு இடையில் ஒரு இது கொட்டியிருக்குங்களா, அதே மாதிரி அந்த 4 கணுக்கு இடையில் ஒரு இது மாதிரி ஃபுல்லாக போகிறதுனால என்ன பண்ணோம்னா வாழை பூரா சத்து எடுத்துக்கும். இங்கே நம்ம போட்டலன்னா இந்த இதில் போட்டிருக்கோம். இது ஒரு வயல். இது மாதிரி நம்ம ஆர்கானிக் முறையில் பண்ணுறப்போ வாழையோட வளர்ச்சியை பாருங்கள். பக்கக்கண்டு இப்போ தான் வருது, ஆனால் வாழை வளர்ச்சி பாருங்கள், ஒரு 8 அடிக்கு வளர்ந்துருச்சு. இது செவ்வாழைங்கிறதுனால 10 அடி வளர்ந்து தார் போடுறது. வளர்ச்சி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.